2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் இந்த அம்ருத் பாரத் ரயில் நிலையங்கள் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்கீம் நேம் பார்க்கும்போது இது ரயில் நிலையம் தொடர்பான ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இப்போ நம்ம நாட்டில் நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த ரயில் நிலையங்களை வந்து உலக தரத்துல மேம்படுத்துவதற்காக தான் இந்த ஸ்கீமை வந்து தொடங்கியிருக்காங்க. மறுசீரமைக்கிறது ரயில் நிலையங்களை வந்து மறுசீரமைக்கும் வகையில தான் அம்ருத் பாரத் ரயில் நிலையம் திட்டமானது 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்கீமை வந்து ரயில்வே அமைச்சகம் தான் வந்து செயல்படுத்துறாங்க. ஸோ இதன்படி பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து ரயில் நிலையங்களை மறுசீரமைக்கிறதுக்காக எத்தனை ரயில் நிலையங்களை தேர்வு செஞ்சிருக்காங்கன்னா 1318 ரயில் நிலையங்களை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. ஸோ அப்படி என்ன மறுசீரமைப்பாங்க அப்படின்னா, இப்போ பாத்தீங்கன்னா ரயில் நிலையங்கள்ல வந்து நகரும் படிக்கட்டுகள் அமைக்கிறது, அதே மாதிரி ட்ரெயின்ல வந்து பயோ டாய்லெட் வந்து யூஸ் பண்றது, நெக்ஸ்ட் அதோட சீட்டு ரயில் நிலையங்கள்ல அதாவது ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா சீட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நல்ல தரமான சீட் போடுறது, அதே மாதிரி கழிவறைகளை வந்து மேம்படுத்துறது, ட்ரெயின் பேசஞ்சர் இருக்காங்களே அவங்க வந்து ட்ரெயின் புறப்படுறதுக்கு முன்னாடி ட்ரெயின்ல போறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுவாங்களே அந்த டைம்ல வெயிட்டிங் ரூம் அவங்களுக்காக கிரியேட் பண்றது, ஃப்ரீ வைஃபை வசதி வழங்குறது, இந்த மாதிரி உலக தரத்துல ரயில் நிலையங்களை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த ஸ்கீம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா 1318 ரயில் நிலையங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு மறுசீரமைப்பு செய்வதற்காக. முதல் கட்டமா 508 ரயில் நிலையங்கள்ல பாத்தீங்கன்னா மறுசீரமைப்பு பணிகள் வந்து 2023ல தொடங்கினாங்க. இரண்டாவது கட்ட பணி பாத்தீங்கன்னா 554 ரயில் நிலையங்கள்ல மேம்படுத்துவதற்கான திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க.